ஏன்னா எங்கண்ணா இருக்க இப்ப டக்குன்னு வாண்ணா. நான் அப்பயே சொல்லலான்னு பார்க்க என் பேச்சை நீ எப்ப கேக்குற? உன் பேச்ச கேட்க தான் இப்படி ஆகி போச்சு. இப்ப என்ன பண்றது? அத நான் சொல்லணும். உன் புள்ளைய கட்டிக்கினே நான் படுற அவஸ்தைக்குதே. பார் குழந்தை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. டைவர்ஸ் தான். யோ, உன் பையனை டைவர்ஸ் பண்றத நான் டைவர்ஸ் பண்றியா? எங்க அண்ணன் வக்கீலோட வராரு. இதோ சங்கத்தமே தேவையில்ல. உங்க அண்ணன் அப்படியே கீழ்ச்சிடுவாரு. எந்த டுபாகூர் வைக்கல கூட்டு வராரா? எங்க அண்ணனை போய் தப்பா பேச வச்சுக்காது. அவள் தான் தெரிஞ்சுக்கா. சீனு ஒன்னு வராம்பா. அண்ணா என் நிலைமைய பாத்தியானா? பச்சி பச்சி சொன்னேன், கேட்டியாடா நீ? இந்த வீட்டுல சம்மந்தம் பண்ணாதான்ட்டு இப்ப இப்படி புலம்பிட்டு இருக்க. என்ன பண்றது? பேச்சு கேட்காம போயிட்டு அப்பவே. அம்மா, என்ன என் தம்பியை கேட்க ஆள்ல நினைச்சிருக்கியா? உன் இஷ்டத்துக்கு ஆடி இருக்க. ஹலோ, கொஞ்சம் வாயை அடக்கி பேசுங்க. எங்களுக்கு கேட்கறது எங்க அம்மா வருவாங்க, அவங்க கிட்ட பேசிக்கோங்க. வாயப்படுறதுக்கு இத போய் கட்டினடா பாவி. பெரியமா, நீ எவ்வளோ புருஷனை கட்டிக்க சொல்லி அதெல்லாம் கேட்காம இதை போய் கட்டினேன். தப்பு பண்ணிட்டேன் பெரியமா நானு. இப்ப கூட ஒண்ணு இல்லடா, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு 2 குழந்தை தான் வச்சிருக்குது. நீ சொன்னா இப்ப அந்த பொண்ணை கட்டி வச்சிருக்கா. முதல்ல டைவர்ஸ் முடிச்சிட மாதிரி அப்புறம் நான் கட்டிக்கிறேன். கட்டிக்கோ, எனக்கு என்ன வந்துச்சு? 2 பேத்தது 4 பேத்தது 10 பேத்தது கூட கட்டிக்கோ, எனக்கு என்ன வந்துச்சு? உன் வாயாலே நீ கெட்டு போற. உன் வாயால நீ ஊர் மேல உதவ நான் என்ன கேட்டனா? ஒரு மாமனார மரியாதை இல்லாம பேசுற, இதான் உங்க வீட்டுல சொல்லி கொடுத்தாங்களா? ஒரு தம்பி பொண்டாட்டிய எவ்வளவு தைரியமா எகத்தாளமா பேசுற, இதான் உங்க வீட்டுல சொல்லி கொடுத்தாங்களா? வக்கீல் சார், எது கூட்டு வந்த? பேசுங்க சார். யாரும் போன் பண்ணலையே. போன் பண்ணலையா? வாதாடுங்க. நான் பாத்துக்கிறேன், விடுங்க. 1965 எங்க ஆயா பிறந்த நாள். இப்ப அதெல்லாம் யாரும் கேட்டாங்களா? 1965 எங்க சின்ன வீடு பிறந்த நாள். பார், இதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குது. வெங்காய பாயிண்ட். டைவர்ஸ் பத்தி பேசுங்க சார். எங்க அம்மா வந்துட்டாங்க. அம்மா இருமா வர, அவங்கள உண்டலேன்னு பண்ணிடுறேன். வாமா, எனக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு இவங்க பாருங்க எகத்தாளமா எகுறாங்க. பெரிய மனுஷன் அருவுக்குதான் உனக்கு ஏன் என் பொண்ணை திட்டுவீங்க? வக்கீல் சார், அங்க பேசுங்க. 1965 அதான் உங்க சின்ன வீடு பிறந்த நாள் தெரியல, வேற ஏதாவது பேசுங்க. ஓ, கும்பல வந்துட்டாங்களா இவங்க? ஏதாவது நீயாவது பேச. செம வாயா செடாதுக்கு அது கூட எப்படிடா பேசுறது? மாப்பிள்ள, என் பொண்ணை கொடுமை பண்றியா மாப்பிள்ளைங்க? கேளுமா, நல்லா கேளு. டைவர்ஸ் பண்ண போறாராம், டைவர்ஸ். ராஜா, டைவர்ஸ் பண்ணா மாசம் மாசம் காசு தரணும். என் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ண காசு கொடுப்பாங்களா? வழுக்க மாட்டா, நீதான் தரணும். ஏக்கா, என்ன பிரச்சனை சொல்லு. ஒரு சினிமாக்கு கூட்டின்னு போக சொன்னா, அதுக்கு இவ்வளவு பெரிய சண்டை. நான் மாமா அக்கா சினிமா கூட்டின்னு சொன்னாக்கா டைவர்ஸ் பண்றியா? பாருண்ணா, என்ன சைஸ் இருக்குது, எப்படி பேசு பாருண்ணா. அது இந்த வக்கீல் எது கூட்டு வந்துடுற? ஓ வக்கீல், ஏதாவது பேசியா? 1965 அதான் சார் பேச போறீங்க. அத பேச போறது இல்ல, இனி வேற பேச போறேன். புஷ்டிங்க பாயிண்ட புஷ்டிங்க. பேசுங்க பேசுங்க, ஏதாவது பேசுங்க. இங்க பாருமா, சட்டப்படி உங்க வீட்டுக்காரு டைவர்ஸ் கேக்குற, நீ என்னமா சொல்ற? இங்க பாருங்க வக்கீல் சார், நான் டைவர்ஸ் குடுத்துறேன். மாசம் மாசம் எவ்வளவு வாங்கி தருவீங்க? வக்கீல் சார், அதெல்லாம் கொடுக்க முடியாது, நாங்க ஏழைன்னு சொல்லுங்க சார். ஓகே, அப்படியே நான் சொல்லிடுறேன். அதெல்லாம் கொடுக்க முடியாதுமா, நாங்கெல்லாம் ஏழை. சார், நீங்க இல்ல, அவங்க ஹஸ்பண்ட் ஏழைன்னு சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரு ஏழை, அதெல்லாம் கொடுக்க முடியாது. சட்டப்படி குடுத்துதான் சார் ஆகணும். சட்டம் இல்லைனாக்கா கொடுக்க தேவையில்ல. நீ வக்கீல இல்ல துணிக்கடையில வேலை பாக்குறாளா? ஒழுங்கா சொல்றேன். எனக்கே கரெக்டாதான் இருக்கு. வக்கீல் சார், கிளியரா பேசுங்க. 1965 வருஷம். அதை விட்டுட்டு வேற ஏதாவது பேசு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. நீ கொடுக்குற 150 ரூபாய்க்கு இதுக்கு மேல பேச முடியாது. அப்படியே சொல்லிட்டானே. ஓ, செட்டப் வக்கீலா? யார் சொன்னது இவர் செட்டப் வக்கீல்னு? இவருக்கு 20,000 ரூபாய் பீஸ். ஏன்பா? ஆமா ஆமா, கேட்டுக்கோ. 20,000 ரூபா என்ன குடிக்கிறது? நீதான்பா. நானா 200 வந்த சினிமாக்கு நான் கூட்டு போயிட்டு இருப்பேன். அதுதான் சண்டையே. என்ன 20,000 கேக்குற? ஒரு பெரியம்மா காட்சிக்கு 5,000 போட்டு கொடுப்பா. நான் ஜிமிக்கு கம்மல் வாங்க போறேன். ஏமா, ஜிமிக்கு மேல என்கிட்ட காசு இல்ல. என்னடா தம்பி, எல்லாத்துக்குமே காசு இல்லைன்னா எப்படி? இது பாருங்க, காசை எல்லாம் பிரிச்சு விடுங்க, அதுதான் நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, நாங்க பிரிச்சு விட்டுறோம். மாசம் அந்த அம்மாவுக்கு பணம் கட்டுமே, என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் கட்ட முடியாது தம்பி. ஏதோ நான் கேக்குற மாதிரி பேசுற. இந்த கேஸ் நடத்துற வக்கீலுக்கு நீ 1 லட்சம் ரூபாய் தரணும். அதுக்கு என்ன பண்ணுவ? இப்போ 20,000 ரூபாய், நீங்க இப்போ 1 லட்சம் ரூபாய். என்னப்பா உனக்கு விவரமே தெரியல. ஃபர்ஸ்ட் தவணை தான் 20,000, அதுக்கப்புறம் 2வதுக்கு 10, அப்புறம் ஒரு 10, அப்புறம் ஒரு 5, இப்படியே போயினே இருக்கும்பா. 1 லட்சம் ரூபாய் கொடுத்து டைவர்ஸா? 200 ரூபாய் பாப்கார்ன் வாங்கி தர முடியாத?
நான் 200 ரூபாய் பாப்கார்ன் வாங்கி கொடுத்துறேன், என்னால இவ்வளவுதான் செலவு பண்ண முடியாது. என்னப்பா அப்படியே அந்தர் பல்ட்டி அடிக்கிற? இப்ப நான் என்ன பண்றது? என் பாடி என்னையும் பேச்சு சேர்த்து வைங்க. என்னது? சேர்த்து வைக்கணுமா? என்னடா நடக்குதுங்க? நோ, வீட்டு ஹாஸ்பிட்டல் வந்து கத்தின்னு கிடக்காரு, நான் குடும்பம் நடத்துற இடம். கெஜா 9 மணி ஷோ போலாமா? 9 மணி ஷோவா? அப்ப பாப்கார்ன் பப்ஸ் வாங்கி தரியா? பாப்கார்ன் பப்ஸ் 300 ரூபாய். போய் ரெடி ஆகு. நோ, நீ போய் வேலையை பாருண்ணா. வா, ரெடி ஆகலாம். வா வா டைம் ஆயிடுச்சு, வா வா. சீக்கிரம் சீக்கிரம், 1/4 மணி நேரம் தான் இருக்குது டைம். என்றா இது என்றாயுதா? அவன் எல்லாருக்கும் டின்னு குத்துட்டு போயிட்டான். இப்ப என்றாயுதுன்னா 1965ஆம் ஆண்டு 1965 வந்தது. என்ன உனக்கு என்ன? ஆமா இன்னைக்கு சேர்ந்து ஒரு கையில ஒரு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. நன்றி எல்லாம் நல்லதுதான். மாமா போலாம். வா அக்கா, குண்டாக்கா. ஐயோ எல்லாம் போயிட்டாங்களே, நான் தான் மாட்டிக்கினா. ஐயோ சோறு போடாது இது.